Welcome one and all. So lesson 1 chemistry, chemistry first year, basic concept of chemistry. So first we learn about the compound, percentage of the element, okay, the mass of an element, எவ்வளோ percentage mass of an element, okay. Percentage compositions and molecular formula. So particular percentage of mass of an element அப்படின்னு சொல்லும்போது அந்த particular number of atoms into atomic mass of element into 100, okay, 100% in 100 actually atomic mass by molecular mass, okay, atomic mass by molecular mass, number of atoms, how many atoms are present in this particular compound, ஓகே. அந்த காம்பவுண்டை நம்ம நினைச்சிருக்கோம், இது பண்ணிவிட்டு நம்ம நினைச்சிடலாம், எடுத்துக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்முலா மாஸ் ஆஃப் Fe3O4 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய 232, ஓகே, பார்முலா மாஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்லும்போது அயான் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அயானுடைய மாஸ் நம்பர் 56. ஸோ 100 பை பார்முலா வெயிட் 232 நமக்கு 72.5% இருக்குது. ஆக்சிஜன் பார்க்கும்போது ஆக்சிஜன் எனக்கு 4 இருக்குது. ஆக்சிஜனுடைய மாஸ் நம்பர் 16 இன்ட்டு 100 பை 232 27.5. இப்போ நம்ம ஆட் பண்ணால் ரெண்டுமே ஆட் பண்ணால் 100% வரும். ஒரு 100% காம்பவுண்டில் ஒரு எலிமெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்போ அதனுடைய மாஸ் நம்பர் பார்க்கணும். ஸோ அதுதான் பார்முலா மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்முலா மாஸ் ஸோ எத்தனை அட்டாமிக் மாஸ் இருக்குது, இது நம்ம எத்தனை ஆட்டம் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம செஞ்சலாம் பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி செஞ்சலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் calculate the mass percentage of different element present எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலுடைய பார்முலா 2C2H5OH ஆர் எத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானா? இதனுடைய மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 × 12 + 6 × 1 ப்ளஸ் செஞ்சுருக்கு ஒரு ஆக்சிஜன் இருப்பதனால 16 நம்ம ஆட் பண்ணும்போது 46 கிராம், ஓகே. மோலார் மாஸ் என்பது கிராம் பெர் மோல். ஸோ மாஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லும்போது கார்பனுடைய மாஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு வந்து இதில் 24 இருக்குது. 2 கார்பன் இருக்கனால 24, ஓகே. இதனுடைய மொத்த வெயிட் எவ்வளோ, எத்தனாலுடைய வெயிட்டு 46. இந்த பார்முலா நம்ம எழுதிட்டு இன்ட்டு நம்ம பண்ணிடலாம், 100 கொடுத்தீங்கன்னா அதாவது 2 × 12 2 ஆட்டம் இருக்குது. கார்பனுடைய மாஸ் நம்பர் 12 பை இதுக்கு 46, ஓகே. அப்போ நமக்கு வந்து 52.4. அதே போல் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 6 × 1, ஓகே, 6 நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்ட்டு இது இருக்குது மாஸ் நம்பர், ஓகே. அட்டாமிக் மாஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு 1 6, ஓகே. இது 46 என்பது இன்ட்டு 100 13.13. நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனுடைய மாஸ் நம்பர் எத்தனை 16 பை 46 இன்ட்டு 100. ஸோ இருந்திருக்கு 34.73, ஓகே. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு கால்குலேட் பர்சன்டேஜ் காம்போசிஷன் கால்சியம், ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் மட்டும் கிடைக்கும் இந்த கியூபன் காம்பவுண்ட் இந்த கால்சியம் நைட்ரேட்லேருந்து. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கால்சியம் நைட்ரேட்டினுடைய மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும், ஓகே. அதனுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கு 164 வருது, ஓகே. மாலிகுலர் மாஸ் கால்சியம் எத்தனை இருக்குது, ஒரே கால்சியம் தான் இருக்குது. அப்போ 40 நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்ட்டு அட்டாமிக் வெயிட் அவ்வளோதான் இன்ட்டு 100, ஓகே. நமக்கு ஆன்சர் வந்து 24. ஸோ ஆன்சர் இருக்குது 24. நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்ட்டு இருக்குது அட்டாமிக் வெயிட் அட்டாமிக் மாஸ் எல்லாம் ஒன்று தான் பை மாலிகுலர் மாஸ், ஓகே. அதனுடைய நம்ம கால்சியம் நைட்ரேட் கால்சியம் N இருக்குது, மொத்தம் N2 இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது 6 இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். கால்சியம் பர்சன்டேஜ் வாட்டர் கிறிஸ்டலைன், பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கிறிஸ்டலைன் கேட்டிருக்காங்க. இன் பியூர் வாட்டர் மட்டும் தான் கேட்டிருக்கு. இதில் FeSO4 7H2 இருக்குது, சரி. இதில் ஒரு வாட்டர் மட்டும் தான். அப்போ ஒரு வாட்டருக்கு நமக்கு 18. அப்போ 7க்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்போ வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் மாலிகுலர் வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 × 18 126. FeSO4 7H2 மாலிகுலர் வேஸ் எவ்வளவு 278. அப்போ 278 டிவைட் பண்ணி வந்துருக்கும் 45.32. அப்போ FeSO4 7, ஓகே, 7H2 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45.32, ஓகே.
it is a compound that is 16.5 gram of metal combine. ஒரு மெட்டல் வந்து கம்பைன் பண்ணுது ஆக்சைடோட 35 metal oxide. Okay, metal combine with oxygen to form oxygen பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடு. calculate the percentage of metal in the compound அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம இதில் வந்து percentage of metal, அப்போ weight of metal என்னன்னு பார்க்கணும். சரிதான், நான் weight of metal எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16.5 by metal oxide எவ்வளோ கொடுத்துருக்கு 35. ஓகே, அப்போ 46.3. ஒரு காம்பவுண்டு மெட்டல் கொடுத்துருந்தால், சப்போஸ் மெட்டல் மட்டும் கம்பைன் பண்ணி எப்படி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம எஞ்சிரும் அதனுடைய காம்பவுண்ட் வந்து மெட்டல் ஆக்சைடு தான். அப்போ ஃபார்முலாயிட்டு அப்போ மெட்டலுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கேன். அப்போ மெட்டல் உள்ள வெயிட் மட்டும். சரியா, கொஸ்டின் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம எஞ்சிருக்கோம். அட்டாமிக் மாஸ் மெட்டலுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. ப்ராடக்ட் என்னது மெட்டல் ஆக்சைடு. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த டாப்பிக்காக எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்டு மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, நமக்கு வந்து ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா, ஒரு நார்மலாக ஆட்டம் என்பது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள், ஆட்டம் கம்பைன் பண்ணி கிடைக்கக்கூடியது நினைச்சிருக்கோம் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம சொல்லும்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக ஃபார்முலா ரிட்டன் வித் ஏ சிம்பிளஸ்ட் ரேஷியோ different atom present one molecule of the compound subscript to the எனக்கு அட்டாமிக் சிம்பிள். நம்ம அட்டாமிக் சிம்பிளை எழுதக்கூடியதான் நம்ம செஞ்சுருக்கோம் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். அதே ஃபார்முலாவை ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் ஆட்டம் present ஒன் மாலிகுல் சப்ஸ்கிரிப்ட் செஞ்சுருக்கு டு தி அட்டாமிக். எத்தனை மாலிகுல் இப்போ இருக்கக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா எத்தனை காம்பவுண்ட் வந்திருக்கோ அது சிம்பிள் ரேஷியோ மாற்றினா அது எம்பிரிக்கல் ஃபார்முலா. இருக்கக்கூடிய காம்பவுண்ட் டோட்டலாக மாத்திரம் வந்திருக்கு மாலிகுலர் ஃபார்முலா. empirical formula represents the simplest whole number ratio of the number of atom present in a molecule. Okay, இருக்கக்கூடிய simplest whole number ratio படி பண்ணால் அது தெரிஞ்சிருக்கு நம்ம empirical formula சொல்கிறோம். actual number of எவ்வளோ நம்பர் வருதோ அது தெரிஞ்சிருக்கு நம்ம சொன்னால் present in the molecule சொல்லக்கூடியது நம்ம தெரிஞ்சிருக்கோம் molecular formula அப்படின்னு சொல்கிறோம். molecular formula equal to empirical formula. Okay, into n. so n equal to molecular mass by empirical formula mass. இப்போ ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். an acid tamarind on analysis shows the following percentage composition. compound இருக்கு 4% ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் 32%, 64 ஆக்சிஜன் இருக்குது. find the empirical formula அப்படின்னு கொடுத்துருக்கு. முதல்ல நம்ம இதில் என்ன எழுதணும்னா எலிமெண்ட் என்னது, பெர்சன்டேஜ் என்னது, மோலார் மாஸ் என்னது, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், சிம்பிளஸ்ட் ரேஷியோ, தென் சிம்பிள் ரேஷியோ எழுதணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலிமெண்டல் அதில் கொடுத்துருக்கக்கூடிய எலிமெண்டெல்லாம் எழுதுகிறோம். கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது, அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குது நம்ம நோட் பண்ணுறோம். மோலார் மாஸ் கார்பனுக்கு எவ்வளோ 12, ஹைட்ரஜன் என்னது 1, ஆக்சிஜனுக்கு 16. ஓகே, நமக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிவன் மாஸ் பை மோல்ஸ் ஃபார்முலா கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ், கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 32 கொடுத்துருக்காங்க. பை எஞ்சிருக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 12, அதை டிவைட் பண்ணால் எஞ்சிருக்கு நமக்கு 2.66. ஓகே, அதே போல் கிவன் மாஸ் 4/1, அப்போ 4, இதில் 64/16. இப்போ என்ன இருக்குது சிம்பிள் ரேஷியோ, இந்த 4 வேல்யூவில் யார் சிம்பிள் ரேஷியோ 2.66. ஓகே, அப்போ அதே இதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன 2.66ஆல் என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். ஓகே, டிவைட் பண்ணும்போது எஞ்சிருக்கோம் 2.66 2.6ஆல் டிவைட் பண்ணினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எஞ்சிருக்கோம் 1. சரியா, 4.2ஐ டிவைட் பண்ணினால் நமக்கு கிடைக்கக்கூடியது நமக்கு 3. ஓகே, அது ஏன் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும், 4/2.66 டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.5 கிடைக்கும், அதே 1.66 டிவைட் பண்ணும்போது 1.5 தான் கிடைக்கும். ஓகே, பட் நமக்கு அதை வந்து ஹோல் ரேஷியோவை மாற்றும்போது அதை நினச்சிக்கோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு இதில் வந்து வேல்யூ என்னதுன்னா 1 வரும். ஓகே, ஓகே, இதுலேயும் நினச்சிருக்கோம் நமக்கு வந்து 1.5 வரும். 4 2.66 டிவைட் பண்ண நினச்சிருக்கோம் 1.5, 4 2.66 டிவைட் பண்ணும்போது 1.5. அப்போ நமக்கு வந்து டெசிமலில் எழுத முடியாது என்பதனால் இதுக்கு 4 டிவைட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 1 இருக்குது 2 மாறுது, 4 இருக்குது எஞ்சிருக்கு இந்த 1.5 இருக்குது 3, 1.5 3. அப்போ இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா C2H3O3, C2H3 எஞ்சிருக்கு O3 நமக்கு இதனுடைய ஃபார்முலா வருது. ஓகே, சரியா, இப்படி நமக்கு வந்து ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணால் C எத்தனை இருக்குது 2, ஹைட்ரஜன் இருக்குது 3, ஆக்சிஜன் 3. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இதில் வரக்கூடிய 1.1 1.5 அப்படின்னு சொல்லி எஞ்சிருக்கு டெசிமலில் எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம எழுத முடியாது. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா an organic compound
present the vinegar carries in the 40% of carbon, 6.6% of hydrogen, 5.4% of oxygen. Find the empirical formula of compound கேட்டிருக்கு. நம்ம அதில் பெர்சன்டேஜ் எழுதுகிறோம். தென் மோலார் மாஸ் நோட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு 40/12 அப்படின்னா 3.3, 6.65 இருந்திருக்கு 1 அப்படின்னு சொல்லும்போது 6.6, 53.4 6 டிவைட் பண்ணும்போது இருந்திருக்கு 3.3. இப்போ இதில் இருக்கக்கூடிய சிம்பிள் ரேஸ் என்னது 3.3, சின்ன நம்பர் என்னது 3.3. அவங்க எடுத்துருக்கக்கூடிய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் நம்ம சின்ன நம்பரையும் டிவைட் பண்ணுறீங்க. ஓகே, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்ட்டு இருந்திருக்கு கேட்டு சிம்பிளர் ரேஷியோ மாத்திரம். அப்போ இதுக்கு 1 6.6 2 3.3 இருந்திருக்கு நமக்கு 1 கிடைக்கும். ஸோ சிம்பிளர் ரேஷியோ கார்பன் இருந்திருக்கு 1 இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது 2 இருக்குது, ஆக்சிஜன் இருந்திருக்கு 1 கிடைக்கும். ஓகே, இதே போல் காம்பவுண்ட் கேவ் த ஃபார்முலா கார்பன் 54.5%, ஹைட்ரஜன் 9.09%, ஆக்சிஜன் 36.36%. டிட்டர்மின் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே, அப்போ நம்ம இதில் வந்து இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எழுதுகிறோம், மோலார் மாஸ் எழுதுகிறோம், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எழுதிட்டு நமக்கு இருந்திருக்கு ஈவன் மாஸ் வந்து 54.5 பை இதுக்கு 12 டிவைட் பண்ணுறீங்க வரக்கூடிய ஆன்சர். ஓகே, 4.54 9.09 டிவைட் பண்ணிங்கன்னா இதுக்கு 9.09 36.06 டிவைட் பண்ணும்போது இதுக்கு 2.27. அப்போ நம்ம இதுக்கு இதில் இருக்கக்கூடியதில் சின்ன நம்பர் இருந்துக்கு நம்ம நம்பரில் 4.54 இருக்குது, 9.09 இருக்குது, 2.27 2.27 தான் சின்ன நம்பர். அப்போ தான் 4.54/2.27. ஸோ 2 அளவு இருந்திருக்கும் 9.909 டிவைட் பண்ணிங்கன்னா 4 2.27 வந்துருக்கும். நமக்கு ஆன்சர் கிடைக்குது, எழுந்திருக்கு 1 கிடைக்குது. ஓகே, அப்போ கார்பன் 2, ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் இருந்திருக்கு 1 நமக்கு இருந்திருக்கு ஈஸியாக கிடைக்கும். சரியா, ப்ராப்ளம் 4. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க, நம்ம கேல்குலேட் தான் மாலிகுலர் பையா இருக்கணும். என்ன பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஓகே இன்ட்டு n கொடுத்துருக்கோம். அப்போ n ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் பை என்ன இருக்கலாம் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். மாலிகுலர் ஃபார்முலா எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 90 கொடுத்துருக்காங்க. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், கார்பனுக்கு 1 × 12 + 2 × 1 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் 16, அப்போ 30 வருது. அப்போ ஆன்சர் இருக்குது 3. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், இதை கொண்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்ததை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா C3H6O3 என்பது அதனுடைய இதற்கு ஃபார்முலாவாக இருக்கும். இப்படி 1 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டின்லையோ கேட்டால் தெரியணும். நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க மாலிகுலர் மாஸ் பை எம்பிரிக்கல் மாஸ், நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, இல்லைனா எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம கேல்குலேட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ அடுத்த ப்ராப்ளத்தில் எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணி இப்படி எப்படி கொண்டு வரணும் பார்க்கலாம். இப்போ அதே போல் மாஸ் நம்பர் கொடுத்துட்டு இன்றைக்கி வேப்பர் டென்சிட்டி டெஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு. கொஸ்டினை புரிஞ்சுடுங்க. calculate the empirical and molecular formula of the compound contains 76.6% carbon, 6.36% hydrogen and rest of oxygen. அப்போ நம்ம வந்து 76.6%யும் 6.38%யும் ஆட் பண்ணி மீதி இருக்கக்கூடியதில் வரக்கூடியது இதுக்கு கண்ட்ரோலில் மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடியது ரெஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன். இட்ஸ் வேப்பர் டென்சிட்டி எஞ்சிருக்கு 47 கேட்டிருக்கு. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் அண்ட் எஞ்சிருக்கு மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய இப்போ என்ன எலிமெண்ட்லாம் கொடுத்துருக்குன்னு எழுதுகிறோம். எலிமெண்ட் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் 76.6 6.38 ஆட் பண்ணி அதில் கண்ட்ரோலில் மைனஸ் பண்ணால் நமக்கு எடுத்துருக்கும் 17.02 வரும். ஓகே, இதனுடைய மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16 அட்டாமிக் மாஸ் தான். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மால்ஸ் கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ் 76.5/12 6.38. அப்போ நம்ம அதை டிவைட் பண்ணும்போது 6.38 1.0. இப்போ இதில் கொடுக்கக்கூடியதில் சின்ன நம்பர் இருந்து 1.0 அதை கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ஹோல் நம்பர் எடுத்துக்கலாம் 6 இருந்திருக்கு 1. அப்போ இதோடைய ஃபார்முலா வந்து C6H6O1. ஓகே 0 ஓகே O1 ஆக்சிஜன், கார்பன் 6, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் இருந்திருக்கு 1 வரும். அப்போ ஃபார்முலா இருந்திருக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா C6H6O. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்கும்போது அதில் என்ன கொடுத்துருந்தாங்க வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய வெயிட் நமக்கு என்ன வருது 94 வருது. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் வந்து 94யும் நமக்கு வந்து வேப்பர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க 47. அப்போ 47 இன்ட்டு நமக்கு 47 இன்ட்டு 2 94. ஓகே, அந்த 94 கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒன்று அவன் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் நமக்கு C6H6O தான். நல்லா புரிஞ்சுடுங்க. மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு வந்து என்னஞ்சிருக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்திருக்கு C6H6Oன்னு. இதனுடைய எனக்கு மாஸ் வந்து 94. ஓகே,
மாலிகுலர் மாஸ் எவ்வளவு, எனக்கு மாலிகுலர் மாஸ் கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ நான் என்ன சொன்னேன், வேப்பர் டென்சிட்டி ஏற்கனவே மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அப்போ மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இருந்திருக்கு 47 போட்டிங்கன்னா 94, ரெண்டு டிவைட் பண்ண ஒன்று. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு n பண்ணும்போது நம்ம வேல்யூ ஒன்று தான் கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா C6 K6 தான் நினச்சிருக்கோம். நமக்கு இதில் கொஸ்டின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரியா? காம்பவுண்ட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் 14.31. ஓகே, சல்ஃபர் வந்து 9.97. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்தது வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேஸ் பண்ணியிருந்தது. இப்போ சோடியம் சல்ஃபர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படி இருக்குது. இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட். இஃப் all the hydrogen in the compound present the combination with oxygen of water. லாஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாலிகுலர் ஃபார்முலா என்ன பண்ணிவிடணும் அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி வரதை நம்ம என்ன வாட்டர் மாலிகுலாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிறிஸ்டலைசேஷன். ஓகே, வாட்டர் எடுத்துடணும், H2O எடுத்துடணும். இப்போ எத்தனை NaSம் சேர்ந்தால் NaSம் ஆக்சிஜன் சேர்ந்தால் எந்த NaSO4 வரும். மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன வாட்டர் எடுத்துடணும். அப்போ ரெண்டு ஒரு எஞ்சிருக்கு டபுள் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வாட்டரோட. சரி, ஒரு சால்ட்டு கூட ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதுவோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சோடியம் சல்ஃபர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. இதனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு எழுதியிருக்கோம். மோலார் மாஸ் வந்து சோடியத்துக்கு 23, சல்ஃபருக்கு 32, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜன் 16. அவள் எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துக்கோ அதோட டிவைட் பண்ணும்போது நமக்கு எனக்கு 0.62, 0.31, 6.22, 4.51 வருது. இதில் இருக்கக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்னது, சின்ன நம்பரு 0.31. வந்துக்கூடிய நம்பரையும் ரேட் நம்பரை முடிச்சு சின்ன நம்பரையும் கொண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஹோல் ரேஸ் இதுக்கு 2, 1, 6.22 0.31 டிவைட் பண்ணும்போது இதுக்கு 20, 4.34 டிவைட் பை 0.31 இருக்கு. நமக்கு வேல்யூ வந்துருக்கு 14 கிடைக்குது. சரி, அப்போ அதனுடைய N எத்தனை இருக்குது, 2 இருக்குது. சல்ஃபர் 1 இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 20 இருக்குது. ஆக்சிஜன் இருக்குது நமக்கு 14. ஓகே, அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா Na2S1 H20 O14 எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்கு. நமக்கு என்ன கேட்டுதாங்க, மாலிகுலர் ஃபார்முலா கேட்டுதாங்க. நம்ம இப்போ ஃபார்முலா மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா இப்படி மாஸ் இருக்குது 2 × 23, ஒரு சல்ஃபர் இருக்குது, ஒரு இருக்குது, அப்போ இதுக்கு 322. ஓகே, அப்போ நம்ம இதனுடைய மாலிகுலர் மாஸ் என்ன பார்த்தீங்கன்னா 322. அங்கே ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 1. அப்போ எனக்கு வேல்யூ 1. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் இருந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா இருந்திருக்கு இப்படி கொடுத்துருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நமக்கு இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 20 இருக்குது. அதை 10 எஞ்சிருக்கு வாட்டர் மாலிகுலாக மாற்றுறோம். மீதி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எஞ்சிருக்கு அதில் கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சிஜன் 14 இருக்குது. அப்போ 10 ஹைட்ரஜன் போய்ட்டு மீதி Na2SO4. இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா எஞ்சிருக்கு Na2SH20O4. மாலிகுலர் ஃபார்முலா Na2SO4 10^2. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இன்னொரு ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா 4.7% கார்பன். ஸோ மாலிகுலர் மாஸ், இதில் மாலிகுலர் மாஸ் அதே சேம் லைக் தட் ப்ராப்ளம் தான். நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிவன் ரேஷியோ கொண்டு பண்ணிட்டீங்கன்னா இதில் இருந்து கார்பன் ஹைட்ரஜன் குளோரின் கொடுத்துருக்கோம். சரியா? இதுக்கு முன்னே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்து கார்பன் ஹைட்ரஜன் குளோரின் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்துருக்கு. அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறீங்க, இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகே, கார்பன் 1 வரப்போது, ஹைட்ரஜன் 2 Cl1. மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறீங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அப்போ மாலிகுலர் மாஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது 98.96. ஓகே, 49 அங்கே கொடுத்த கொஸ்டினில். ஓகே, 4.95. அப்போ 12 வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ C2H4Cl2, C2H4Cl2. ஓகே, இப்போ வந்து வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ வேப்பர் டென்சிட்டி நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். 2 இன்ட்டு என்ன பண்ணிக்கணும், மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் மாஸ்னால் 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. அப்போ 2 × 83 தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட்டை எடுத்துகிட்டு எழுந்திருக்கணும், மாஸ் எடுத்துகிட்டு மாலிகுலர் மாஸ் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்று ஆன்சர் வரப்போகுது. வாட் இஸ் வேப்பர் டென்சிட்டி என்பது எழுந்திருக்கு மோலார் மாஸ் பை 2. அப்போ எழுந்திருக்கு மோலார் மாஸ் கேட்டால் எழுந்திருக்கு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. ஓகே, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போட்டு நம்ம எழுந்திருக்கு ஃபார்முலா வந்து எழுந்திருக்கு நமக்கு வந்து 1.5ல் டெசிமல் வந்ததுனால இந்த இதை எழுந்திருக்கும்
மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 432 அப்படின்னு சொல்லி. சரியா, 432 அப்படின்னு சொல்லி நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, சரியா. நெக்ஸ்ட் அப்போ இதனுடைய ஃபார்முலா நமக்கு எந்திருக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா C4H3O2 கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா எந்திருக்கு நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 83. எல்லா வெயிட்டையும் ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வேப்பர் டென்சிட்டி 166. அப்போ 83 மாலிகுலர் மாஸ் 166 by 83. அப்போ எந்திருக்கும் 2 வரும். அப்போ அந்த ஃபார்முலா 2 கொண்டு சப்போஸ் C18 எந்திருக்கும் C8 ஹைட்ரஜன் 6 ஓவர். ஓகே, ஒரு ப்ராப்ளம் கொஸ்டினாக இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, மாஸ் நம்பர் கொடுத்துருந்தா நம்ம இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ நம்ம இது கால்குலேட் பண்ணி பார்த்தா அதே மாடலில் நம்ம பார்க்கலாம் என்பதற்காக என்னொன்று வந்து பேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்கோம். ஒரு CH2 எந்திருக்கோம் மாஸ் நம்பர் ஃபஸ்ட்டு கார்பன் 1 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போ மாலிகுலர் வெயிட் 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி வரும் 90 வரும். அப்போ நம்ம என்ன கொண்டு எந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90/30 அப்போ ஈக்குவல் டு எதுக்கு 3. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன வந்துருக்கு CH2 வந்துருக்கு 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எந்திருக்கும் C3H6O3. நல்லா புரிஞ்சுருங்க. இந்த கொஸ்டின் வேறு ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. இந்த கொஸ்டினுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்மளால ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன கேட்டிருக்கோம், மாலிகுலர் ஃபார்முலா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுக்கும்போது மாலிகுலர் வெயிட் எவ்வளோ தெரியுது, அதனுடைய காம்பவுண்டுக்கு 90 அப்படின்னு தெரியுது. சரியா, பை நமக்கு 30. அப்போ வந்திருக்கக்கூடிய எம்பிரிக்கல் ஃபார்முலாவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். எப்படி 1 மார்க் கொஸ்டின்லேயே எதில் கேட்டிருந்தாலும் அதே மாடல் தான் செய்ய போகிறீங்க. பட் எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணிட்டனால நம்ம என்ன கேல்குலேட் பண்ணிட்டாலே போதும். சரியா, n ஈக்குவல் டு ஓகே n ஈக்குவல் டு அப்படின்னு சொல்ல ஹோல் நம்பர். ஓகே, அப்போ வந்து மோலார் மாஸ் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். மோலார் மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மோலார் மாஸ் நம்ம இதில் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. வேப்பர் டென்சிட்டிலேருந்து மோலார் மாஸ் எப்படி கொண்டு வரலாம். அப்போ என்ன இருக்குது, மோலார் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. அப்போ 2 இன்ட்டு 45ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ 90. ஓகே, கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் கம்பஸ்ட் 16 கிராம் ஆஃப் மீத்தேன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த இக்வேஷன் எழுதுவோம். இக்வேஷனில் நமக்கு வந்து மீத்தேனுடைய மாஸ் நம்பர் வந்து 16. ஓகே, 1 மோலுக்கு. அதே போல் 1 மோல் மீத்தேன் கிவ்ஸ் இதுக்கு 2 மோல் வாட்டர் தருது. அப்போ 2 மோல் வாட்டருக்கு வந்து நமக்கு எஞ்சிருக்கு 36 கிராம். ஓகே, அப்போ ஆன்சர் எஞ்சிருக்கோம் 2 மோல். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் கேட்டுக்க, எத்தனை மோல், 1 மோலுக்கு 6 அப்போ 2 மோலுக்கு என்ன வரும் 36 கிராம். ஓகே, புரிஞ்சுங்களா. கொஸ்டினாக எழுதிட்டிங்களா, அதில் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அது how many moles of the methane 22 gram of carbon dioxide combustion. அதுக்கு நம்ம என்ன முதல்ல ஈக்குவேஷன்ஸ் எழுதுறீங்க 2 molecules அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு வந்து ஆஃப்டர் 24 கார்பன் டை ஆக்சைடாக கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வாட்டர் கேட்டிருந்து கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருக்கு. அப்போ நம்ம எந்த எடுத்துருக்கோம் Vx அப்போ 22.4 44 என்பது கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ். சரியா, அப்போ நமக்கு வந்து எடுத்துருக்கோம் 0.5 மோல்ஸ். 0.5 மோல்ஸ் எடுத்துருக்கக்கூடியது நமக்கு வந்து 22 தான் வருது. சரியா, 22 கிராம் தான் கார்பன் டை ஆக்சைடு தந்துருக்கு. அப்போ கிவன் மாஸ் வந்து இப்போ நார்மலாக இதில் சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்னா கிவன் மாஸ் வந்து 22 கிராம். ஓகே, அதோட மாலிகுலர் மாஸ் என்ன 44. இதில் இப்போ ஒரு இக்குவேஷன் எழுதலாம் வேண்டாம். இதில் நார்மலாக how many moles of methane are required to produce 22 gram of carbon dioxide. நம்மளுடைய இது கேல்குலேட் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 22 கிராம் கார்பன் டை ஆக்சைடு என்ன சொல்லுவோம், கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்க்கணும் 22 கிராம் பை என்ன பண்ணுங்கள் மாலிகுலர் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பாருங்கள் 44. வரக்கூடியதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு ஃபார்முலா. ஓகே, இது வந்து ரொம்ப கஷ்டம்னு பார்க்காங்க, ஸ்டெப்பு ஈஸி தான்.